வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமையை பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே எல்லாருமே கோயிலுக்கு போகிறது, கும்பிடுறது, படத்துக்கு விழா கொடுத்துறது, பூ வைக்கிறது, அப்படி எல்லாருமே செய்கிறது வழக்கம். அப்போ அதில் நான் கொஞ்சம் வித்தியாசமான மாதிரி, அது எல்லா விஷயத்துலேயும் வித்தியாசமாக தான் இருக்கிறேன். அது இன்னும் நான் தெரியலை. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நாளாக இருக்கணும். அதில் ஒரு ஞாபகமாக இந்த நாளாக இப்படி என்று சொல்லி ஒரு ஞாபகமாக ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படி என்று சொல்லி யோசிக்கிறாள் தான் நான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தில் கொஞ்ச நாட்களாகவே சரியான மாதிரிக்கு மறக்கிறாத மாதிரியான நாடுகளாக அமைஞ்சிட்டுது. அப்போ நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது எனக்கு கனவிலையும் வரும். இப்போ நான் கனநாடகங்கண்ட குலதெய்வத்திட்டையோ இல்லாட்டி முருகன்கிட்டையோ சரி, இல்லை மற்ற கோயில் ஆஞ்சநேயர் கூட என்ன கனவுல வர சொல்லி அப்படி என்று இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கனவுகள்லேயும் என்ன கூப்பிடுறது. இருந்தாலுமே நான் ஒரு வைராக்கியத்தில் கோயிலுக்கு போகிற இல்லை. ஏனென்று பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நான் திருமணமாகி ஒரு கொஞ்ச நாள்லேயே சிந்து விட்டுட்டு கட்டாருக்கு போயிட்டார். அப்புறம் திருப்பியும் அதே நிலையாக போயிட்டு. அப்போ உண்மைக்குமே ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மனத்தாக்களால் நான் கோயிலுக்கு போகிறேன் இல்லை. அப்போ அது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள பிரச்சனை. இருந்தாலும் நான் படத்துக்கு பூ வைக்கிறது, விளைய கொளுத்துறது, அதில் செய்கிறது சில வழிகளில் அதுவுமே செய்கிறே இல்லை. கடவுளுக்கு தெரியும் நான் இப்படி என்று சொல்லி, எனக்கும் தெரியும் கடவுளை எனக்கு இப்படி செய்கிறாருன்னு சொல்லி. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா நான் போடுற இல்லை. இருந்தாலுமே இன்றைக்கு நேற்றே எனக்கு மனசுக்கு சொல்லி கொண்டே இருக்குது, இன்றைக்கு நீ போண்டு. அப்போ சன்னதிக்கு போகமாட்டா, அப்புறம் சன்னதிக்கு போகிற தூரம் பயமாக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டு போயில்லை. சரி எங்கண்ட குலதெய்வத்திட்ட போகணும்னு சொல்லி போட்டு இப்படியவே வடிவா எல்லாம் முழுகி போட்டு கோயிலுக்கு போய் வடிவா கும்பிட்டுட்டு, ஏன் எனக்கு இப்படி செய்கிற, இப்படி ஒன்று செய்யாத, இவ்வளோ காணுமென்னு சொல்லி போட்டு நான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு கதையோட மிச்சத்தை நான் சொல்ல போகிறோம். நம்ம இன்றைக்கு என்ன கதை சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவையில் குறைகள் தான் இருக்குது அப்படி என்று நினைக்கக்கூடாதுன்றதான் இன்றைய கதைக்குரிய கருத்து. அதுலேருந்து அந்த குறைகள் ஒரு அந்த என்ன சொல்கிற ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குமன்ற மாதிரி தான் அந்த கதையின் கருத்து வரும். அப்போ நீங்கள் கதையை முழுமையாக கேட்டுட்டு அந்த கருத்தை நீங்களாகவே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு குஜவன்டா பானை செய்கிறவர் இருந்தாராம். அப்போ அந்த பானை செய்கிறவர்கிட்ட 2 பானைகள் இருந்துச்சுதாம். செய்த பானையில் அவர் பாவிக்கிற பானை 2 பானை. அப்போ அந்த 2 பானையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பானை ஓட்டப்பானை, ஒரு பானை நல்ல பானை. அப்போ நல்ல பானை ஓட்டப்பானையை பார்த்து சிரிச்சுதான் பாருன்னு ஓட்டை இருக்குது. நான் எல்லாம் என்ன குஜவன் அங்கே தண்ணி அழுற இடத்துக்கு கொண்டு போயிட்டு வரைக்க நான் அப்படியே நிறகுடமாக கொண்டு இருக்கிறேன். நீ இந்த நாளும் மரக்குடமா இல்லை தண்ணி குறைவா சிந்தி வாராய். அப்போ நீ உனக்கு அந்த நிறகுடமாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு அந்த குடத்தை பார்த்து, அந்த ஓட்டக்குடத்தை பார்த்து இந்த நிறைஞ்சி வர நெல்ல குடம் நக்கல் அடிக்குதான். உனக்கு இப்படி இருக்க தகுதி இல்லை, அப்படி இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்குதான். அப்போ இந்த ஓட்டக்குடம் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு மனசு கவலைப்படுதாம். அப்போ குஜவன்கிட்டே கேட்குதாம், என்னையே நோட்டே அப்பா செஞ்ச நீங்கள், இப்போ என்னில் ஒரு குறை இருக்குன்னு என்ன அப்படி அழிச்சு விடுங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ குஜவன் சொன்னாராம், உனக்கு நான் நாளைக்கு இதுக்கான பதில நீ உன்னையே உணர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு, இதுக்கு கவலைப்படாத, நான் நாளைக்கு உனக்கான பதில சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு குஜவன் அன்றைய நாள் இரவு எல்லாரும் நித்திர கொள்ளினம். அப்போ அடுத்த நாள் கூடிய வளமை மாதிரிக்கு குஜவன் 2 பானையும் ஒரு தடியில் கட்டி போட்டு இப்படி தோளில் பிடிச்சி கொண்டு தான் போகிறவர் தண்ணி அள்ளுறதுக்கு போய்க்கு. அப்போ அப்படி போய் தண்ணி அள்ளி கொண்டு வரையினம் தண்ணி அள்ளி கொண்டு வந்துட்டு அந்த ரோட்டிலேயே பானையை இறக்கி வச்சுட்டு குஜவன் சொல்கிறார், 2 பானைகளையும் பார்த்து, நீங்கள் அந்த ஓட்டை இல்லாத பானை நல்ல பானையை பார்த்து குஜவன் கேட்குறார், நீ வர்ற வழியில் நீ என்னத்தை பார்த்த நீ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அந்த நல்ல பானை சொல்லிச்சான், நான் வர வழியெல்லாம் சும்மா ரோட்டு தான் பாதை தான் இருந்தது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த ஓட்டப்பானையை பார்த்து குஜவன் கேட்டாலும், நீ வந்த வழியில் என்னத்தை நீ பார்த்த நீ அப்படின்னு கேட்டாலும். அப்போ அந்த ஓட்டப்பானை சொல்லிச்சான், நான் வந்த வழியெல்லாம் நல்ல அழகான பூந்தோட்டங்களாகவும் செடிகள் முளைச்சும் நல்ல வடிவாக இருக்குது, கண்ணுக்கு இனிய காட்சியாக வந்துருக்குது அப்படின்ட்டு அந்த ஓட்டப்பானை சொல்லிச்சான். அப்போ குஜவன் சொன்னானாம், உன்னில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லி உன்னை அழிச்சிருந்தாலோ இல்லாட்டி உன்னை நான் வேண்டாமண்டு வச்சுட்டு போயிருந்தாலும் இந்த அழகான இயற்கை காண கிடைச்சிருக்காது.
உன்னில் ஒரு ஓட்டை இருக்குது, எனக்கு தெரியும் உன்னில் ஓட்டை இருக்குன்னு, நான் கொண்டு வர தண்ணி ஊற்றப்படுதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த செடிகளுக்கு யார் தண்ணி விட்டது? நீ தான் விட்ட நீ தண்ணி. அப்போ உன்னால் தான் வந்து அந்த செடிகள் எல்லாம் நல்ல வடிவாக வளர்ந்து நல்ல கண்ணுக்கினிய காட்சியாக பூக்கள் எல்லாம் பூத்து நல்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அண்டிலேருந்து அந்த ஓட்டப்பானை வந்து தென்னக இந்த குறையாக நினைக்கலாம். இப்போ யார் என்ன சொன்னாலும் சொல்கிறார்கள் சொல்லிட்டு இருங்கோ அப்படின்ற மாதிரிக்கு அந்த ஓட்டப்பானை வந்து குஜவனத்தினாலும் தண்ணியெல்லாம் கொண்டு வரோம். அந்த செடிகளுக்கு தண்ணி கொடுக்குற சந்தோஷத்தில் வந்து இந்த நல்லபானை சொன்ன அந்த கூடாதுன்னு சொல்லி அந்த ஓட்டப்பானை வந்து அவமதித்த மாதிரி நடக்கையும் அந்த ஓட்டப்பானை மனம் கவலைப்படாமல் தான் இந்த நாளும் அந்த குஜவனோட சொன்ன அந்த செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த பூக்களை மலர வச்சு கொண்டே தான் இருந்துச்சாம். அப்போ இதுதான் வந்து இன்றைய கதை. அப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷருக்கையும் வந்து குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைகளை வந்து சில நல்ல விஷயங்களாம் இருக்கலாம். அதுக்காக வந்து நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தடவை மன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதான் இந்த கதையின் கருத்து வந்து. சரி, தொடர்ச்சியாக வந்து அப்படியே கதைச்சி வீடியோ கொண்டு நகர்த்துவோம்டா வாய் வந்து காஞ்சி கொண்டே இருக்குது, என்னென்று தெரியல. சரி, அப்போ நிப்பாட்டி ஒரு அடுத்து கிடக்கா வண்டியை பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து ஒரு 6ஆம் தேதி வந்து எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இனி ஒரு நாள். அதாவது வந்து எங்கண்ட குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு ரித்திக், அவர்கிட்ட பிறந்த நாள் வந்து. அப்போ அவர் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார். 4 வயசு பிறந்த நாள்டைக்கு ஆள் வந்து நர்சரிக்கும் போகிறது, அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து கதைக்கிறது, ஆகண்ட பர்த்டேகளுக்கும் போகிறதானா. அப்போ அவருக்குமே வந்து ஒரு ஆசை எனக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கண்ட எல்லாம் நின்றவர் தானே. அப்போ எனக்கு வந்து சொன்னது, சித்தாண்டி உன்னை மோட்டர் சைக்கிளில் வச்சு எனக்கு ஒரு கேக் இஞ்சி வச்சு வெட்ட வேணும்னு சொல்லி. இது இப்போ கன நாளைக்கு முன்னுக்கே சொல்லியாச்சு. உடுப்படுத்து கிஃப்ட் எல்லாம் வேண்டி தந்தாம், கேக்கு வேண்டி வெட்ட வேணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா முத்தத்தில் இருக்கிற புல் எல்லாமே வந்து செடிக்கு துப்புரவாக்கி விடட்டுமா அப்படின்னு சொல்லியிருந்தார். முத்தம் வந்து நல்ல நீட்டாக இருக்கணுமாம், இதில் மோட்டர் சைக்கிள் விடணுமாம், அதில் கேக்கு வைக்கணுமாம். அப்படியே அவர்கிட்ட கற்பனைகள் வந்து பெருசு. அப்போ ஒரு குழந்தை என்றாலுமே வந்து அது அக்காண்ட பிள்ளை என்றாலுமே வந்து நான் அவனை என்னுடைய பிள்ளையாக தான் பார்க்குறது. அப்போ அவன் சின்ன சின்ன ஆசைகள் என்னால் நிறைவேற்றக்கூடிய ஆசைகளை வந்து நான் எப்பயுமே வந்து நிறைவேற்றுவேன். அப்போ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நான் தித்திக்கு உடுப்பெடுக்க போனேன். அப்போ நான் வந்து எடுத்துக்கொண்டு உடுப்பை வந்து உங்களை காட்டுறேன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு கருப்பு ஜீன்ஸும் ஷர்ட்டும் எடுத்துட சொல்லி கேட்டவர். அப்போ நான் வந்து கருப்பு ஷர்ட் தான் எடுத்தேன். அவருக்கு வந்து ஜீன்ஸ் அந்த கடையில் இல்லையா, நான் இப்போ போன கடையில் இல்லை. அவள் ஜீன்ஸுக்கு வந்து வச்சிருக்கிற நாடி இப்போ அவர்கிட்ட கால்கோள் விழாக்கு வந்து அக்கா அடுத்தவா ஜீன்ஸ். அப்போ பிறந்த நாளுக்கு எடுக்க வேணான்னு சொல்லி சொன்னவராம், சித்தாட்ட சொல்லி கிடக்காமன்னு சொல்லி. அப்போ சித்தாட்ட நம்பிக்கை ரித்திக் வச்ச நம்பிக்கை நான் வந்து குழப்பக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இன்றைக்கு ஓடி போய் டக்கண்டோர் உடுப்படுத்து வந்து வச்சுக்கிடாங்க. அப்போ இதை வந்து அவர் கொண்டு போகணுமென்று கூட யோசிக்கிறேன். நீ உள்ளுக்கு சாமி அறைக வையாம் தான் பிறந்த நாளுக்கு பின்னேறம் வந்து போட்டு இந்த விட கேக்கி வச்சு விட்ட போனாம் அப்படின்னு சொல்லி போட்டு போயிருக்கிறார். பாருங்க ரித்திக்கின்ற உடுப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி நான் போட்டு லம்பாடி பார்த்தாச்சு. நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க. ஷோர்ட்ஸ் வந்து இந்த கலர்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆனால் இந்த கருப்பு ஷர்ட்டுக்கு இந்த ஷோர்ட்ஸ் போட நல்ல வடிவாக இருந்தது. அப்போ அதுமே வந்து எடுத்துக்கொண்டு வந்து ஆளுக்கெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. அப்படி அவருக்கான கிஃப்ட்டுமே வந்து நான் இன்றைக்கு வேண்டி கொண்டு வந்தேன். அப்போ அவர் என்னோட கேட்டது வந்து ஜேசிபி தான் கேட்டிருந்தவர். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜேசிபி வண்டி கொண்டு வந்தேன் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆதராகம் வந்து சின்ன விளையாடிச்சவன் அவங்க குழந்தை தானே. பின்ன அவருக்கு வார மாதம் தான் பர்த்டே. அப்போ அவருக்கு வாங்கி கொடுக்க வந்து இவாமே வந்து ஆசைப்படுவான்னு சொல்லிவிட்டு அதில் சின்ன நாண்டு கிட்ட வேண்டி கொண்டு வந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து ரித்திக்கு வந்து 4 வயசு தான். அவர் பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படி ஒரு அன்பா பாசமாக இருக்கிறார். உண்மைக்குமே வந்து ஒரு குழந்தை தான் இருந்தாலுமே வந்து அவருக்கு அவ்வளவு பாசம் இப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு நினைக்கிறாம இருக்கேன். பெரியாக்களை வந்து ஒரு சில இடங்கள்ல தடுமாறுறது வழக்கம் இருந்தாலுமே வந்து அவர் சித்தாதான் அப்படி. பொதுவாக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க. அண்டைக்கு எப்போண்டா இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் போன மாதம் இப்படி வேறு ஜுங்கா விடு அவனும் காலுக்காங்க கிடப்பான் எனக்கு பாதுகாப்பான். ரைட். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னிறத்தில் இப்படி வழியில் இருக்கிறத அப்போ ரித்திக் வருவேன். நாங்கள் அனுவக்கா எஞ்சி போக்குண்டு எல்லாரும் சிலது வாரவினம் அவைக்கும் வேலைகள் குறைவுன்னு சொல்லிச்சுன்னா வந்திருந்தாலும் கதைக்கிறது. அப்படி ஒரு நாள் வந்திருந்த கதைச்சு கொண்டிருக்கேங்க. சும்மா பொதுவாக பிள்ளைகள் இப்போ நாங்களுமே வந்து திருமணம் செய்து பிள்ளைகள் இல்லை, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. அது என்ன செய்யறது, அது கடவுள் தார வரமண்டு தான் சொல்லலும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படி நாங்கள் செய்யலாம்.
இருந்தாலுமே வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு செய்வோம் அப்படின்னு விட்டுருக்கிறோம். அவள் குழந்தைகள் இல்லைன்றது வந்து எங்களுக்கும் சரியான மாதிரி கவலை தான். இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது. வீட்டு சூழ்நிலையிலையும் பார்க்க வேணுமென்றதுக்காண்டி பிரிஞ்சிருக்கிறோம். அவள் பார்க்குறாங்களெல்லாம் பிடிச்சி கேட்குறது பிள்ளை இல்லைன்னா அவள் ஏன் கேட்கணுமோ தெரியாது. கடையில் வேணுன்ற சாமான்டா வேண்டி போட்டு வந்துடலாம். அது கடவுள் தாடுறதுன்றது அது வேறு விஷயம். அது வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சு கொள்ள வேணும். அதை இப்படி பிடிச்சி கேட்கக்கூடாது. அந்த மாதிரிக்கும் இருக்க வேணும். அப்போ இப்படி ஒன்று சொல்லி இந்த கதைச்சி கொண்டு இருந்த நாங்கள். அப்போ கதைச்சி கொண்டு கேட்க இந்த கதையுமே வந்து வந்துட்டுது. அப்போ சொன்னேன் இப்படி ஆக்கள் பிடிச்சி கேட்கல அப்படி என்று சும்மா சொல்லி காய்ச்சின்றிருக்க அருமகன் இது கவலைப்படாது எங்களுக்கும் அப்படித்தானே அங்கே அப்படி இங்கே இப்படின்னு நிறைய சமாதான கதைகள் எல்லாம் கதைச்சி இதை பற்றி கவலைப்படாண்டா ரித்திக்கு வந்து இந்த மடியில் தான் இருக்கிறார். அங்கே ஏஞ்சி பக்குண்டு எல்லாம் விளையாடி கொண்டிருக்கோம். வெறும் குழந்தை பிள்ளை அந்த தானும் போய் விளையாடணும்ல இந்த கதையை கேட்டால் அதை கவலையாக போட்டுதான் இன்னும் தெரியல. அதை போட்டினா போய்க்கம் வந்து இவன் சேர்ந்து போயிடுவான் சிலவில் அங்கே விளையாடுறதுண்டு. அண்டு போயில வீட்டுக்கு இருக்கிறார் என்னோடைய இருந்துட்டு வா உள்ளுக்கவன்னா வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தோன்னு என்னை பார்த்து அம்மாண்டு கூப்பிட்டான். அப்போ நான் கேட்டேன் இருந்துட்டு கூப்பிடுறவன் அண்டு வந்து கூப்பிட்றேன் ஏன் நீ என்ன அம்மாண்டு கூப்பிட்ற நீ சித்தாண்டு கூப்பிட அப்படின்னு சொல்ல நீயும் எனக்கு அம்மா தான் நீ டக்கண்டு புட்டை வச்சு முட்டையை படி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். நான் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆளுக்கு தானே இப்போ ஜுங்காவுக்கு சாப்பாடு இருந்தால் நான் வந்து பெருசாக சாப்பாடு செய்கிறேன் இல்லை. அப்போ நான் கிடக்கிறத சமாளித்து போட்டு விட்றது. அப்போ ஜுங்கா காண்டு தான் முக்கால்வாசி சாப்பாடு செய்கிறேன். அவனை என்ன நம்பி இருக்கிறனாலே அவனை சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காண்டு செய்கிறது. இல்லாட்டி இப்படி ரித்திக்கு யாரும் சாப்பாடு கேட்டால் டக்காண்டு செய்கிறது. அப்போ அன்றைக்குமே வந்து டக்காண்டு புட்டெல்லாம் வச்சு முட்டை வடிச்சு 2 பேர் தான் சாப்பிடும். அவனை என்ன சாப்பிட வைக்கிறதுக்காண்டு சும்மா அவியன்னு சொல்லி சொட்டு சாப்பிட்டுட்டு போட்டான். போவைக்கையும் பார்த்தீங்கன்னா ஜுங்காவுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான். ஜுங்கா சித்தா தனியே இருக்குது நீ சித்தாவுக்கு பாதுகாப்பாயிரு சித்தாவுக்கு பயம் நீ இதுலன்னு சொல்லிட்டு போகிறான் தாத்தா வர மட்டுக்கும். அப்போ பாருங்க அந்த குழந்தைன்ற மனசு வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டிருக்கு தானே. அப்போ அது வந்து எங்கே இருக்குன்னா உண்மையாக ஒரு பாசம் முன்னாடிதான் அவனுமே வந்து என்ன அவ்வளோ அந்த கவலைப்பட்டிருக்கான். சித்தாக்கு பிள்ளை இல்லை நான் அம்மாண்ட கூப்பிடணும்னு சொல்லி அவன் யோசிச்சிருக்கான்டே. ஒரு குழந்தைக்கு இருக்கிற பக்குவம் வந்து பெரிய ஆக்களுக்கு அந்த பிடிச்சி கேட்குற பெரிய ஆக்களுக்கு வந்து இல்லைன்றதான் கருத்து. அப்போ அவன் இப்படி கேட்டுட்டான்றதுக்கான நான் இப்படி செய்யலை. நான் அவன் பிறந்த நாளுக்கோ இல்லாட்டி எது நல்ல நாளுகளையோ சரி இப்படி எந்த நாளுமே செய்கிறது இந்த முறை அவன் ஸ்பெஷலாக கேட்டுருக்குறான். இவ்வளோ நாளும் கேட்காம சரி இருந்தாமே நான் கேக் வெட்டுறது அப்படின்னு சொல்லி நச்சுத்தான் இருந்தேன் நான். அவனுமே வந்து சொன்ன நாடு இந்த முறை நாங்கள் 6ஆம் தேதி பின்னிரமுங்கிட்ட கேக் கட்டிங் வீடியோ நீங்கள் பாப்பியல். சரி நீங்கள் யோசிப்பியல் என்னடா அக்காண்ட உள்ள இவ்வளோ ஸ்பெஷல் உண்டு நீங்கள் சில பேர் யோசிப்பியல். எனக்கு வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தான். என்னன்னு சொல்லி சொன்னால் ரித்திக் வந்து கொரோனா டைம் தான் பிறந்தார். கொரோனா டைம் அப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து வேலைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. அது வந்து இப்போ நான் சிரிச்சு கொண்டு சொல்கிறேன் அந்த நேரம் சரியான மாதிரிக்கு அந்த சாப்பிடல அளவுக்கு கவலையாக கிடந்தது. ஏன்னாண்டா நார்மல் டெலிவரியாக பிறக்க மாட்டேன் மாதிரி தான் ஒரு கதையில் போய் அங்கே நின்று அந்த சேர்க்க முறையெல்லாம் பிறக்க வைக்க போகணும் அப்படின்ற மாதிரி தான் போகணும் வேலைக்கு. அந்த நார்மலாக ப்ரெக்னென்சி டைமில் பிள்ளை பெறுறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வயிற்றில் குத்து வரதான் ஆதரவாக அப்படி தான் போனவா. இது வந்து அவள் டேட் போட்டு கொடுத்து இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ இதாண்டி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ எங்களுக்குமே வந்து பயம். அக்காவுக்குமே வந்து முதல் பிள்ளை தானே சரியான மாதிரிக்கு பயமாக கிடந்தேன். அப்போ நான் வந்து டிஸ்பென்சரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். அப்போ அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கொண்ட விட்டாச்சு. ஏண்டா கோல் பண்ணி பிறந்துட்டா இல்லைண்டா ஹாஸ்பிட்டல் பார்க்க போகிற நேரம் இல்லாமல் பார்த்தா அப்படி வண்டியெல்லாம் இருக்கும். அடுத்த கட்டம் வந்து ஒன்றுமே செய்யலாம் மாதிரிக்கு இருக்கும். சரி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அப்போ விடிய காலமே வந்து நான் 8 மணிக்கு வேலையை போடுறது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு பிள்ளையுமே வந்து இந்த மாதம்தான் டெலிவரி. அப்போ அவள் முன்னுக்கு கிடைக்காதவங்க. அப்போ அவள் வந்து முன்னுக்கு இதாக போடுறதாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ போனதாம். அவள் போயிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து அந்த பிள்ளை சொல்லிட்டுது. அப்போ அது வந்து எங்களுக்குமே வந்து காது வந்து சாமி சரியாக கஷ்டப்படுறாளாம்னு சொல்லி அப்போ நான் வந்து அதை யோசிச்சதாகவும் எனக்கு வேலை செய்ய போயிட்டு அங்கே வேலை செய்யலாமல் எனக்கு போட்டுது. அப்போ நான் ஒரு 10:11 இருக்கும் நான் வந்து லீவு சொல்லி போட்டு நான் வீட்டை வந்துட்டேன். மத்தியானம் போய் பார்த்தா அவள் சாப்பிட்றதும் இல்லை ஒன்றும் இல்லை. எப்படா பிறகும்ட்டு கடவுளை தான் கும்பிட்டு கொண்டு இருந்தது. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அண்டு வந்து நான் பின்னேறாமல் போயில நான் வரையிலேன்னு சொல்லி போட்டு நின்றுட்டேன் வீட்டை. பிறகு பின்னேரம் போல் பார்த்தீங்கன்னா அத்தான் வந்து கோல் பண்ணுறார் அம்மா அவரை சொல்லி யாழ்ப்பாணம் வைத்த போயிடுமா அப்படின்னு சொல்லி.
அவள் சரி என்று பின்னேரம் அந்த நேரம் 6 மணிக்கு கொண்டு அம்மா ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்தாச்சு. பிறகு சரி திருப்பி ட்ரை பண்ணினோம் அம்மன்னு சொல்லி உள்ளுக கொண்டு போனதான் கொண்டுறேன். அப்படி நிறைய கோல் மாறி 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 ஒரு கதைகள். அப்போ ஒன்றுமே செய்யணும். அவர் ஃபோன் வந்து அம்மாட்ட சின்ன ஒரு ஃபோன் கொடுத்தது. அப்போ அம்மா வந்து எடுக்க மாட்டா, நாங்கள் எடுத்து கதைச்சா சரி அப்படி ஆண்டு காலுகள் வந்து படம் பாடல். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோல் பண்ணி கேட்டபடி அப்போ 6ஆம் தேதி அங்கே வச்சு நிறைய நேரமாக போயிட்டு இப்போ அடுத்த நாள் 7ஆம் தேதி நாங்கள் வந்து சாத்திரங்கள் பார்க்குற கூட நடி 7ஆம் தேதியில் பிறக்கக்கூடாது, 6க்கே பிறக்கணும்னா 12 மணிக்கு இடையில வந்து ரித்திக் பிறந்துட்டார். அப்போ தான் அப்பாடா அந்த நேரம் 12 மணிக்கு எல்லாம் அம்மா ஹாஸ்பிட்டல்னுட்டு அம்மா போக சொல்லியாச்சு, அங்கே விட மாட்டேன் நிற்கிறதுக்கு. அப்போ சரி என் அம்மாவை கூட்டி கொண்டு வீட்டை வந்தாச்சு. அப்போ வீட்டை வந்த அப்புறம் நாங்கள் எல்லாம் அந்த நேரம் 12 மணிக்குண்டா பாருங்க எல்லாரும் முழிச்சிருந்து நல்ல பிளேஞ்சி எல்லாம் மாற்றி குடிச்சு போட்டு சரி எப்படா முடியும்ன்ட்டு போன பார்த்து கொண்டா இருக்கிற நேரத்தை அப்புறம் முடிஞ்சது. டக்கண்டோடி போய் ரித்திக்க தூக்கி ஆசையாக அப்படி ஒரு உண்மைக்கும் மங்கண்டா விட்டு முதல் பிள்ளைய தூக்கி அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. பிறகு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து நான் அண்டும் லீவு தான் பிறகு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரித்திக் பிறகு நாங்கள் கூட எல்லாம் கழுவி அப்படி நல்ல இதாக எல்லாம் செஞ்சு பிறகு அடுத்த நாள் தான் விட்ட நம்மளோடக்கு மத்தியானம் போல் அதுவும் இந்த லஞ்ச் டைமுக்கு கணக்காக வந்தது. அப்போ நான் தான் ரித்திகை வந்து வீட்டை தூக்கி கொண்டு வந்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து இருந்தது. அப்படியே அவரை பார்த்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது எங்கள்கிட்ட விட்டு முதல் பிள்ளை தானே எல்லாமே வந்து ஒரு குறை இருக்கக்கூட. இப்போ எங்களுக்கு எல்லாம் உறவுகள் எல்லாம் இருக்குது, சித்தி சித்தப்பா பெரியம்மா அத்தை மாமா சகலரும் இருக்கணும். இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து அந்த போய் வாரது அப்படின்றது வந்து குறைவு. இப்போ சில பேரை பார்த்தா ஆசையாக இருக்கும். இப்போ ரித்திகாக்கள் எல்லாம் பாருங்க கொஞ்சம் எல்லாம் வந்து அப்படி சந்தோஷமாக நின்று போயினோம். சிலது போகிறதும் இல்லை வில்லங்கதுக்கும் தீ கொண்ட கொடுக்குறதும் உண்டு. அப்படி எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. நாங்கள் இருந்துட்டு அப்படி போய் வர்றதானே பின்ன அப்படியான சந்தோஷங்கள் வந்து எங்கள்ட பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கணும் என்று சொல்லி என் ஆசை. அப்போ எந்த விதத்திலையும் ஒரு குறையும் இருக்காமல் பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி ஆசை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கடவுளும் ஒரு குறையும் இல்லாமல் ரித்திக்கு இப்போ 4 வயசு ஆகுது. 4 வயசான இந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருக்கானது வந்து நாங்கள் இந்த காலத்துலேயும் வந்து செய்வோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி நான் வந்து திருமணம் செய்து போயிட்டேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டு கொண்டு தான் போனது. அப்போ எங்களை கூப்பிடுவினமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி எப்படி போனாலுமே வந்து ஒரு மெனக்கவலை வந்து இருக்குது. எங்கள்ட வீட்டை வரணும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி எனக்குமே வந்துட்டு இருந்தது. அப்போ நான் வந்து இங்கே வாரதுக்குமே வந்து அவர் தான் காரணம். ஒரு நாள் கோல் பண்ணி கலவுண்ட ரித்தி கதைக்க போண்டா கலவுண்டா சித்தா நீ ஏன் வேலையில் நீ பாவன் கேட்க மாட்டேங்கொண்டு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று அவர் தான் கூப்பிட்டு நாங்கள் வந்து அப்படி ஒற்றுமையாகி இந்திய செட்டில் ஆகிட்டு இப்போ எப்போ என்றாலும் சும்மா நாங்கள் போகிறோம் அப்படின்ற கதைச்சா கூட நீ போவாத சித்தப்பா விடு நீ இல்லை ஒரு இடம் போவாது அதான் அவற்றை கதை. அப்படி ஒரு உண்மைக்குமே வந்து ஒரு குழந்தை பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ அவருக்காக நாங்கள் இல்லை நான் என்னென்றாலும் நான் செய்வேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரித்திக்கு வந்து இப்போ எந்த குறையும் இல்லாத மாதிரிக்கு பார்க்கணுன்றதான் என் ஆசை. அவர் வந்து அவன் அம்மா அப்பாவோட குறை இல்லாமல் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு சில கட்டங்களில் சொல்லலாதான வாழ்க்கை சூழ்நிலை எப்படி போகணும்னு சொல்லி. அப்போ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்குமே வந்து 2 பிள்ளைகளுக்குமே வந்து எந்த குறையும் இல்லாமல் நான் இருக்கிற காலத்துக்கு பார்ப்பேன். என் பிள்ளைகள் மாதிரின்றது வந்து எப்பயுமே வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஏண்டா எங்களை விட்ட மாதிரி நான் வந்து என் பிள்ளைகளை நான் ஒரு காலம் விட மாட்டேன். அது வந்து நான் எப்பயோ பிறகு எடுத்த ஒரு குறிக்கோள். ஆதிராமே வந்து அப்படித்தான் பிறந்த மூட்டை மத்தான் வந்து ஊரில் இல்லை. அப்போ ஆதிரா பிறந்துட்டோன்னு முடிய வெள்ளன ஓடினால் நான் தான் ஓடி போய் ஆதிரா முதலாக தூக்கினதே நான் தான். ரித்திகாத்தான் தூக்கினது ஆதிராவை நான் தான் தாய்க்கு பிறகு நான் தான் தூக்கினான். அப்போ ஆதிரா வந்து அந்த டைம் வந்து உண்மைக்கும் இதுவுமே வந்து நான் உங்களோட பகிர்ந்துள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த என்ன சொல்கிறோம் தராதரம் பார்த்தாக்கள் பிள்ளைங்கிற விதங்களை தான். அப்போ காலம் பார்த்தீங்கன்னா இப்போ நோம்பலாக வந்து இப்படி அந்த குழந்தை பெறுற பாட்டுக்கு வந்து போகிறது வந்து 15 தான் போக வேணும். பேர் 15 அந்த குறிப்பிட்ட ஆக்களை தான் முடிவினம் ஒரு ஆள் பாஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விடுறவினம். அப்போ அதில் வந்து நான் தான் முடிய காலம் முதலாவது போனது எங்கண்ட வீட்டு சார் எங்கண்ட வீட்டுக்குள்ளேருந்து போனது. அப்போ நான் வந்து இந்த பேர் அதில் பதிஞ்சிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தது. அப்போ மதியமும் நான் தான் போகிறேன். போக அந்த வாசலோட செக்யூரிட்டி வந்து என்னோட தனகப்படுறார்.
இப்போ நீங்கள் போயிடாது பேர் பதிஞ்சால் தான் போகலாம், இன்னொரு ஆள் உள்ளுக போட்டுதண்டா, அந்த இன்னொரு ஆள் உள்ளுக போட்டுதண்டா பேர் இருக்கிறதாட்டு பேர் அதை வந்து நான் கேட்டது வந்து நான் கூடாது. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கூடாது நான் பேர் வந்து போயில, அதில் உள்ள நியாயத்தை வந்து யாருமே வந்து பார்க்கல. அதான் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ள ஒரு கவலை. இப்போ நான் அதில் கதைச்ச கதை வந்து எந்த விதத்துலேயுமே வந்து பிள்ளையானதா இல்லை. ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லைன்னுட்டு என்ன வந்து கூடாமல் போய் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. நான் போகிற வழி எப்பயுமே சரியாக தான் இருக்கும். அதுக்கான இந்த என்ன சொல்கிற திமிரில் சொல்லலை, இது பிள்ளையாண்டு தெரிஞ்சுன்னு சொல்லிச்சோன்னா நான் அந்த பக்கத்துக்கு போக மாட்டேன். போனாலுமே வந்து என்னில் பிள்ளையாண்டா நான் திருத்தி கொள்ளும், பிள்ளையாண்டா நான் அதை இந்த காலத்துலேயுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து என்ற பிறை பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்குமே வந்து நான் மத்தியானம் மழை பெய்யுது, அப்போ பிள்ளைங்க உடுப்படெல்லாம் துவச்செல்லாம் ரித்திக்கெல்லாம் தனியாக தான் எல்லா வேலைகளும் முடிச்சு போட்டு மதியம் அம்மா சமைச்சு சாப்பாடெல்லாம் கட்டி தந்து விட்டுருக்கு. அப்போ பிள்ளைக்கு அந்த நெட்டு கூட எல்லாம் சைக்கிளில் எல்லாம் நிறைய சாமான் எல்லாம் வச்சு கொண்டு நான் போகிறேன். போக அந்த செக்யூரிட்டி வந்து இன்னும் உள்ளே விட மாட்டேன்னா, சரி உள்ள ஒரு ஆள் போயிட்டேன்டா அந்த வெளியில் வர விட்டுட்டு என்ன உள்ளுக்க விட்டுருக்கோம், எந்த பேர் தான் பதிஞ்சிருக்குது, நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் விட வேணும். அப்படி இல்லைன்னு கணக்கு லோ கதை கதைக்க நான் திருப்பி கேட்டவளுக்கு என்ன கூட ஆண்டு உள்ளுக்க போயிடலான்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ கிட்டடியிலையும் இந்த காதில் கேட்டவள் செக்யூரிட்டியும் சொன்னது என்ன கூடாது அப்படின்னு இறக்கி இப்போயும் அந்த கதையை அடிபட்டு கொண்டிருக்கிறோன்னு சரியான மாதிரிக்கு எனக்கு தகண்டா ஒன்றுமே செய்யாமல் எனக்கு இப்படி எல்லாம் கதைக்கிறோன்னு சொல்லி இப்போ இல்லை எங்கே பார்த்தாலுமே வந்து சப்போர்ட் இருந்தால் தான் என்னென்றாலும் இப்போ சப்போர்ட்டு முகம் பார்க்குறது அப்படி தானே இல்லை நடந்து கொண்டிருக்கு. அப்போ நான் அந்த இடத்துல போல செஞ்சேன், நான் அதில் மன்னிப்பு கேட்டு நான் மொழியில் வந்திருப்பேன். நான் எதுவுமே வந்து செய்யலை. அப்போ அந்த சாப்பாட்டை திரட்டாம் தென்னடை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பிள்ளைக்கு கொண்டு வந்தது அக்காவுக்கு கொண்டு வந்தது நான் தான் கொடுப்பேன். உள்ளுக விடணும் டக்கண்டு போட்டு டக்கண்டு வருவேன். அது சொன்னது நான் பிள்ளையான். அப்போ நான் சொன்னேன் கொப்பி எடுத்து பாருங்க 8 பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்குது எந்த பேர் தான் இருக்குது. அப்போ நான் உள்ளுக்க போகப்படத்தானே வேணும் ஒன்று கேட்டது என்னில் பிள்ளையண்டா நீ சொல்லி போட்டு இரு, நான் அதுக்கு ஒன்றுமே செய்யாது, நான் போகிற வழி எப்பயுமே பிள்ளையா இருக்காது சரியாக தான் இருக்கு. நான் சொன்னதுலேருந்து எந்த இதுலேயும் நான் மாறவும் மாட்டேன். இப்போ என்னத்தை சொன்னாலும் நான் அந்த விஷயத்த வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து நான் விளத்தி அதுக்கால தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கொடுத்த வாக்கு எப்பயுமே காப்பாற்றுவேன். அதே மாதிரி யாரும் என்ன தப்பாக சொல்லணும்னாச்சா நீ சொல்லி போட்டு போ, என்னட்ட நேரடியாக இது பிள்ளையா அப்படின்னு கேட்டால் நான் 2 செக்யூரிட்டிக்கு சொன்னேன் திருத்தமான பதில்கள் வந்து சொல்லி அதுலேருந்து நான் மீண்டு வருவேன். அதுதான் நான். அப்போ அப்படி நிறைய பிரச்சனைகள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஆதிராமை வந்து பிறந்த 2 பிள்ளைகளுமே வந்து அவ்வளோ விதத்தில் சந்தோஷமாக இருக்கும். சின்னாக்கா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க கதைகள் எல்லாம். அப்போ அதுதான் வந்து அக்காண்ட பிள்ளைகள்னு சொல்லி நான் முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து உண்மைக்கும் அவ்வளோ பிடிக்குமென்ற காரணத்தால் தான் வந்து அவ்வளோ உரிமையாக இருக்கிறோம். சரி, அப்போ இந்த காணொலி பார்த்துட்டு இன்றைக்கு வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு காணொலி தான் உங்களோட பயந்துருக்கிறேன். இந்த காணொலி பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளும் நான் மிஸ்ஸாக நன்றி.